மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வேலையை அவங்க பார்த்துருக்காங்க நேற்றைய தினம். நல்லா கவனித்து பார்த்தா அத்தனை பேருக்குமே தெரியும். அதாவது நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தலைவர் விஜய் அவர்கள் ஒரே ஒரு ட்வீட் போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டாரு. அந்த ட்வீட் பயங்கரமான ரீச், நீதி வெல்லும் முடிச்சு விட்டாப்ல. ஒரே வார்த்தை தான், இதை தாண்டி அவர் வேறு எதுவுமே பேசலை. இந்த வார்த்தையை உடைக்கணுமே, என்ன அந்த மனுஷன் நீதி வெல்லும்னு சொல்லி நம்ம இவ்வளோ நாள் கிரியேட் பண்ண அத்தனை விஷயத்தையும் உடச்சு விட்டாப்ல. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க போல. நேற்று முரசொலியில் ஒரு தலையங்கம் வெளியிட்டிருக்காங்க. இந்த தலையங்கத்தை நீங்கள் எளிமையாக கடந்து போக முடியாது. ஏன்னா முரசொலி நேரடியாக நம்மளை தாக்கி எழுதுனது கிடையாது. தாவேகா கொல்லும் சொல்லி நம்ம தலைவர் விஜய் அவர்களை நேரடியாக தாக்கி ஒரு தலையங்கம் வெளியிட்டாங்க. அப்போது சின்ன டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நம்மளை பற்றி நெகட்டிவான செய்தி வர்ற தலைப்பு செய்திகள் அத்தனையுமே நேற்று தினம் உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எவ்வளோ பெரிய அரசியல்வாதிங்கிறத இங்கே தான் ப்ரூவ் பண்ணுறாரு. நான் யாரையும் பழிகடாக்க விரும்பலைங்க, காலிலேருந்து பண்ண நிகழ்வுலாம் ஒரு மாதிரி இருக்கான், இவர் யாரையும் பழிகடாக்க விரும்பலையா, இவர் வேறு சில விஷயங்களை சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்கார். இதை பற்றி நான் தெளிவாளமாக பேசணும்னு நினைக்கிறேன். இவங்க நேற்று ஒரு அஜெண்டா செட் பண்ணியிருக்காங்க. இந்த அஜெண்டாவை இன்றைய தினம் இந்த வீடியோவில் உடச்சு விட்டலாம். இந்த நுண் அரசியலை அத்தனை பேட்டையுமே கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோளோட இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்ட இந்த ட்வீட்லேருந்து நான் வரேன். ஏன்னா இந்த ட்வீட் தான் இந்த அரசியலை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்வீட்டில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் யாரையும் பழிகடாக்க விரும்பலை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அரசுக்கு எதிராக அவதூறு பரவுனுச்சுன்னா அதனால விளக்கம் கொடுத்தானா சட்டசபையில். இதான் முதலமைச்சர் சொல்கிறது. நாங்கள் வந்து எல்லா கட்சிக்கும் கூடுமான அளவில் இருக்கக்கூடிய ஒரே மாதிரி எஸ்ஓபியை நாங்கள் உருவாக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இந்த எஸ்ஓபியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுக்கு முன்னாடியே தாவேகா நீதிமன்றத்தை அணுகுனுச்சா அணுகலையா? எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி விதிமுறைகள் விதிங்க, எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி செயல்படுத்துங்க, ஒவ்வொரு கட்சிக்கு ஏற்றபடி ஒவ்வொரு நிகழ்வை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை தாவேகா அணுகுனுச்சா அணுகலையா? அப்ப நீதிமன்றத்தை இந்த நிகழ்வுக்கு முன்னாடி தாவேகா அணுகுனதுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் இந்த முடிவுக்கு வந்திருக்காரு. அப்ப இவ்வளவு பெரிய கேப் ஏன்? இந்த முடிவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாடியே வந்திருந்தா இவ்வளவு பெரிய மரணங்களை நம்ம பார்த்திருப்போமா அப்படிங்கிறது நம்ம இங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வியா இருக்கு. ரெண்டாவது, அரசுக்கு எதிராக அவதூறு பரவுனுச்சு, அதனால நாங்க விளக்கம் கொடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாப்ல. அரசுக்கு எதிராக இவர் எவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்துட்டாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா டேவிட்சன் நினைக்கிறேன், அவரை வச்சு ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அதுக்கப்புறம் டிஜிபி பொறுப்பு டிஜிபி வச்சு ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களை வச்சு ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை வச்சு ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகளோட மிக முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பு. இவ்வளவு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியாச்சு. நடுவில் வந்து அந்த அதாவது நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் வில்சன் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு, நடுவில் RS பாரதி ஒரு செய்தியாளர் சந்திப்பு. எனக்கு தெரியலங்க, இவ்வளவுதான் என் மைண்டில் ஞாபகம் இருக்கு. இன்னும் நிறைய பண்ணாங்க. இவ்வளவு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முடிச்சுட்டாங்க. இவ்வளவும் பண்ணியும் அரசுக்கு எதிராக எழுந்த விளக்கங்கள் அத்தனையுமே கொடுத்தாச்சு. மீண்டும் சட்டசபையில் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த மாதிரி நீங்க விவாதிக்கணுங்க, அவையை ஒத்தி வச்சு இந்த விஷயத்தை மட்டும் விவாதிங்கன்னு சொல்றாங்க. அப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா இது வந்து புலனாய்வுல இருக்கு, இதை பத்தி நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நீதி வெல்லும் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை தலைவர் விஜய் அவர்கள் போடும்போது என்னப்பா அந்த மனுஷன் இவ்வளவு நாள் பண்ண அஜெண்டா அத்தனையும் ஒரு ட்வீட்ல முடிச்சு விட்டாப்ல. இந்த அஜெண்டாவை உடைக்கணும்பா, மறுபடியும் இதை விவாதி, மறுபடியும் விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணங்கிறத சொல்ற அந்த உள்நோக்கம் தானே உங்க செயல்பாடு அத்தனையிலுமே இருக்கு. இன்றைய தினம் அந்த தலைப்பு செய்தி எல்லாத்தையும் நான் சைடில் போடுறேன். எல்லாத்தையும் பாருங்க, விஜய் தாமதம், விஜய் தாமதம், விஜய் தாமதம், மறுபடியும் இதே லைனப்ல கொண்டு வராங்க. சபாநாயகரை நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், கிண்டல் அடிச்சு கேள்வி அடிச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வழக்கு புலனாய்வுல இருக்கு, நீதிமன்ற கண்காணிப்புல அந்த வழக்கு இருக்கு, அதை பற்றி சட்டசபையில் விவாதிக்கலாமா? எதிர்க்கட்சிகள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா எடுத்து விவாதிச்சிருவாரா? ஒரு மாண்பு கிடையாதா? அல்லது ஒரு தார்மீக அடிப்படையில் இந்த விவாதத்தை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த அடிப்படை சிந்தனை கூட ஏன் சபாநாயகருக்கு இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே ரொம்ப காட்டமாகவே கேட்குறேன். ஏன்னா மரபுங்கிற ஒன்று இருக்குது, அந்த மரபை உடைச்சி இவ்வளவு பெரிய அஜெண்டா பெரிய அரசியலை பண்ணும்போது எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம கேட்க விரும்புகிற முதல் கொஸ்டினாக இருக்குது. இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், இந்த முரசொலி தலையங்கத்துக்கு வருவோம். முரசொலி தலையங்கம் வழக்கமாக இவங்க பண்ணுற அத்தனை விஷயத்தையும் பண்ணியிருக்குங்க. விஜய் தாமதமாக வந்தார், எங்கேயா தாமதமாக வந்தார்? உங்கள்கிட்ட அனுமதி எத்தனை மணிக்கா கேட்டார்? 3 to 10, வந்தது எத்தனை மணியா? 7 மணி. இதை பற்றி எவ்வளவோ வீடியோக்களில் எவ்வளவோ சொல்லியாச்சு. அப்போயே இந்த ட்வீட்டிங் எப்படி இருக்குது? இங்கே பாருங்கள், ஏன் 12 போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டை நல்லா படிச்சுட்டு வாங்கயா. அந்த ட்வீட்லேயே ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்த டைமிங்க்கு வாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. நாங்கள் அடுத்த தடவை இதை கூட மாற்றிக்கிறேன்யா, இது உங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. 8:30 மணிக்கு விஜய் வீட்டிலேருந்து கிளம்பினார், 8:30 மணிக்கு பிரச்சாரம் என்று அறிவித்தார்கள். அது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்
இருக்குது. தலைவர் விஜய் அவர்கள் அங்கே 8:30 மணிக்கு வர்றேங்கிறது எங்கேயுமே சொல்லலை. இந்த ட்வீட் எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு புரியல உங்கள் ட்வீட்டுனா நாங்கள் விளக்கம் அளிக்கிறோம். ஆனால் இந்த ட்வீட்டு தான் நேரம், காவல்துறையிட்ட கேட்கப்பட்ட நேரம் முக்கியமானதா, ட்வீட் போடுறது முக்கியமானதா? எந்த நேரத்தை நீங்கள் எடுத்துப்பீங்க? நான் வந்து காவல்துறையில் ஒரு பெட்டிஷன் கொடுத்து ஒரு நேரத்தை வாங்குறேன், அதான அஃபிஷியலான நேரம். அந்த நேரத்துக்குள்ளே எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போயிட்டார்ல, அப்புறம் இந்த ட்வீட்டை கன்சிடர் பண்ணுறீங்க? இது கட்சி நிர்வாகிகளுக்கு போடப்பட்ட ட்வீட். ஏன் கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சியிலே போட்டுக்க மாட்டீங்களா? வாட்ஸ்அப்பில் போட்டுக்க மாட்டீங்களா? ஏன் வெளியே போடுறீங்க? 7 ஒருங்கிணைப்பாளர் யார் இந்த நிகழ்வுக்கு? யாரை நான் போய் அணுகணும், யார்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி கட்சிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காண்டி எங்கள் அஃபிஷியல் ஹேண்டில் அந்த ட்வீட் வந்துச்சு. இந்த ட்வீட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா இதை வச்சு இவங்க அரசியல் பண்ணுறாங்க, அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம தவிர்த்துருவோம் அப்படிங்கிறத நான் இங்கே கன்சிடர் பண்ண விரும்புகிற 2வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 3வது பிரதானமான விஷயம், சிபிஐக்கு போயிட்டாங்க. ஏன் பதறீங்க? சிபிஐ தானே விசாரிக்குது, ஏன் உங்களுக்கு இவ்வளோ பயம்? நியாயமாக உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இந்த பக்கம் நீங்கள் ஒரு கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, 2 பேர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கும்போது வேற ஒருத்தர் வந்து வெளியிலேருந்து வந்து விசாரிக்கிறார். இது நாங்கள் போடப்பட்ட வழக்கு காரணமாக அந்த விசாரணை வரல, வேற சில பேர் இந்த வழக்கை போட்டிருக்காங்க, அதன் காரணமாக அந்த விசாரணை வந்திருக்கு. ஏன் வேறு ஒரு புலனாய்வு அமைப்பு விசாரிக்கும் போது உங்களுக்கு இவ்வளோ ஏன் பயமாக இருக்குது? நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்கள் புலனாய்வு அமைப்பை விசாரிக்கும் போது நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த விசாரணையை கொண்டு போவீங்க. வேற ஒருத்தர் வெளியிலேருந்து வந்து விசாரிக்கும் போது உங்களுடைய கொட்டுகள் அத்தனையுமே அம்பலப்பட்டுரும் அப்படிங்கிற பயம் தானே இருக்குது. லைட்டு போட்டு விளாண்டது பெரம்பலூரில். அவர் மக்களோட இணக்கமாக இருக்கிறது, அவருக்கு அதெல்லாம் ஜாலியாக இருக்கும், மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவர் மக்களுக்கு அதெல்லாம் எப்படிப்பட்ட மூமெண்ட் தெரியுமாயா? அதை உட்காந்து ஏதோ ஒரு கொலகார விஜயை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த டெம்ப்ளேட்லாம் உட்காந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அந்த டெம்ப்ளேட்டுக்கும் அவர் பயன்படுத்தினதுக்கும் அந்த நடந்த நிகழ்வும் எவ்வளவு அழகான ஒரு நிகழ்வு தெரியுமா? அதில் போய் வன்மத்தை நீங்கள் கக்குறீங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் எங்கள் பசங்க அத்தனை பேரும் ட்விட்டரில் என்ன பண்ணாங்க, இதை தான் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சாங்க. இந்த லைட்டு போட்டு விளையாண்டதுக்கு பார்த்தீங்களா, இதை ப்ரொஃபைல் பிக்சராக வச்சு இதுக்குள்ளே நீங்கள் வன்மத்தை கக்கும் போது எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியலையா? மற்ற 1000 குறைபாடு சொன்னீங்க, தண்ணி குடிக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு. அதாவது இது வந்து மாநாடு கிடையாது, இது வந்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சுற்றுப்பயணம். வருவாங்க, 1 hour 2 hour நிற்பாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. எந்த கட்சியோட மக்கள் பிரச்சாரத்தில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி சுற்றிக்கிட்டு இருக்காரு, சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரா? ஒவ்வொரு நிகழ்வுலையும் தண்ணி வந்து கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. எங்களால் உள்ளே போக முடியல அப்படின்னு சொல்லி நாமக்கல் நடந்த விஷயத்தில் அதோட மாவட்ட செயலாளர் மேடையில் பேசுகிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் அத்தனையுமே பார்த்துருப்பீங்க. உள்ளேயே போக முடியலையா? காவல்துறை உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, கூட்டம் இவ்வளோ தூரம் இருக்குன்னா நீங்கள் ரத்து பண்ண வேண்டியதானே? பெரம்பலூரில் ரத்து பண்ணும்போது நாங்கள் என்ன அரசியலாக பண்ணோம்? என்னப்பா உள்ளே போகாதீங்க சார், இந்த மாதிரி நடந்து போகிறோம் சார், வேணாம் சார், நீங்கள் கிளம்பிடுங்க சார்னு சொன்னால் ஓகே சார், அக்ரி, கிளம்பி போகிறோம். எங்கள் தலைவர் அங்கேருந்து கிளம்பி போனார், மன்னிப்பு கேட்டார், ட்வீட் போட்டார், அடுத்த நிகழ்வு வரும்போது நேரடியாக மன்னிப்பு கேட்டார். இனிமேல் இந்த மாதிரி திட்டமிடல் பண்ண மாட்டேன், அடுத்த 2 டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் மாற்றிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ரத்து பண்ணிங்கன்னா நாங்கள் அரசியல் பண்ண மாட்டேங்க, ரத்து பண்ணால் அடுத்து என்ன பண்ணமோ அதை நாங்கள் பண்ணமா இல்லையா? பெரம்பலூர் விஷயத்தில் காவல்துறையை நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல குற்றச்சாட்டு வச்சோமா? பெரம்பலூரில் ரத்து பண்ணதுக்கு பெரம்பலூர் எஸ்பியை போட்டு எதுவும் அடித்தமா, ஏதாவது செஞ்சமா? ட்வீட் போட்டோம், அவரை போட்டு கருமையாக தாக்கி அவர் தான் வந்து ஆளுங்கட்சியோட ஊதுகுழலாக இருக்கார், அப்படி இருக்கார், இப்படி இருக்காருன்னு எதுவும் சொன்னமா? நியாயமாக சொன்னார், நியாயமாக ஏற்றுக்கிட்டோம், எந்த விதமான பிரச்சனை இல்லை. அதே விஷயத்தை கரூர்லேயும் செஞ்சிருந்தீங்கன்னா நாங்களே தப்பு பண்ணோம்னே வச்சுக்கிங்க, தடுத்து நிறுத்துகிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அதை ஏன் நீங்கள் செய்யலை? ஏன் செய்யலை? சரி, இது 1.5 வருஷ கட்சி ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க. எப்போ இங்கே வந்து அந்த மாதிரி ஆய்ப்பெரும்ப விஜய் வர்றதுக்கு முன்னாடியே 10 பேர் மயங்கி விழுந்துட்டாங்கன்னா அப்போ விஜய் அவர்களை வரும்போது என்ன நடக்குங்கிறத நீங்கள் யூகிக்கணுமா, யூகிக்கக்கூடாதா? இவ்வளோ தப்பு உங்கள் மேலே வச்சுக்கிட்டு, உளவுத்துறையில் ஆரம்பித்து மாவட்ட நிர்வாகத்தில் ஆரம்பித்து இத்தனை விஷயங்கள் அத்தனையும் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு கட்சிக்கு எதிராக தலையங்க எழுதுறது, ஒரு கட்சி அப்படியே தப்பாக கிரியேட் பண்ணி சட்டசபையில் செய்தி கிரியேட் பண்ணுறது, ஒரு கட்சியோட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மேலே வலிஞ்சு வழக்கு பதிவு செய்கிறீங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பர்மிஷன் வாங்கின அந்த காவல்துறை மாவட்ட நிர்வாகம் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இவ்வளோ வேலையை நீங்கள் பார்த்ததுனால தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதுக்குள்ளே நாங்கள் ஏதாவது கண்டிப்பாக பண்ணோம், நீதி விசாரணை உறுதிப்படுத்தணும், ஸோ எங்களோட கண்காணிப்பில் இந்த விசாரணை நடக்கட்டும்னு சொல்லி தான் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதுக்கு மேலே அடங்க மாட்டீங்களேயா? உங்கள் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற இயலாமை காரணமாக இவ்வளோ தூரம் செய்திகளை கிரியேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதான் இங்கே பிரதானமான கேள்வியாக இருக்குது. ஏன் இவ்வளவு மோசமாக இறங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு நீதி வெல்லும் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் இறங்குவீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ மோசமாக இருப்பீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் அம்பலப்படுத்தணும்னு நினச்சேன். அதனால தான் இவ்வளோ பெரிய வீடியோவில் நான் பல்வேறு விதமான விஷயத்தை பேசியிருக்கேன். தொடர்களே ரொம்ப கவனமாக இருங்க. நமக்கு முன்னாடி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் காரணம் இல்லாமல் நடக்கலை. எல்லாத்தையும் சந்தேகப்படுங்க, எதையும் நம்பாதீங்க. எதையாவது நம்புனீங்கன்னா இவங்களுடைய அஜெண்டாக்கு பலிகீடாயிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதெல்லாம் பண்ணி மக்கள் மத்தியில் எங்கள் தலைவருக்கும் எங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய இந்த நன்மதிப்பை நீங்கள் குறைக்க முடியாது. இந்த நிகழ்வுக்கு யார் காரணங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.